யானையும் பெரிய கனவும். ஒரு பெரிய பச்சை காடு இருந்தது. அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல ஒரு சின்ன யானை இருந்தது. அதோட பேர் அப்பு. அப்பு ரொம்ப நல்ல மனசுக்காரன். ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அவன் எப்போதும் தன்னால பெரிய விஷயம் செய்ய முடியாதுன்னு நினைப்பான். ஒரு நாள் காட்டு எல்லா விலங்குகளும் ஒரு பெரிய போட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. போட்டி என்னன்னா, யாரு காட்டுல இருக்கிற பெரிய மலைக்குன்றை முதல்ல ஏறி மேல போறாங்களோ அவங்க தான் வெற்றி. அத கேட்டவுடன் எல்லா விலங்குகளும் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தாங்க. சிங்கம் சொன்னது, நான் தான் ஜெயிப்பேன். மான் சொன்னது, நான் வேகமா ஓடுவேன். குரங்கு சொன்னது, நான் மரத்துல ஏறுற மாதிரி மலையையும் ஏறிடுவேன். அப்பு மட்டும் சும்மா நின்னுகிட்டே இருந்தான். அப்போ ஒரு குட்டி குருவி அவனிடம் கேட்டது, அப்பு, நீயும் போட்டியில கலந்து கொள்ளலாமே? அப்பு சின்ன சிரிப்போட சொன்னான், நான் பெரியதும் மெதுவுமா இருப்பேன், என்னால முடியாது. அந்த குருவி மெதுவா சொன்னது, நம்பிக்கை இருந்தா எதுவும் முடியாததில்ல அப்பு. போட்டி நாள் வந்தது. எல்லா விலங்குகளும் ரெடியா நின்னாங்க. 1, 2, 3, போ என்று சிங்கம் கத்தினதும் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. மான் வேகமா ஓடி போயிடுச்சு. குரங்கு குதிக்க குதிக்க மேல போயிடுச்சு. சிங்கம் தன்னோட சக்தியோட ஏற ஆரம்பிச்சது. அப்பு மட்டும் மெதுவா மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். நடுவுல என்ன ஆயிற்று? மலையில பாதி போயிருக்கும்போது மான் சோர்ந்து போயிடுச்சு. குரங்கு சின்ன கல்லில் சறுக்கி கீழே விழுந்தது. சிங்கத்துக்கும் சோர்வு வந்தது. அப்போ எல்லாரும் யாரையும் உதவி கேட்க முடியாமல் இருந்தாங்க. அப்போதான் அப்பு வந்தான். அவன் தன்னோட பெரிய உடலாலும் சக்தியாலும் எல்லாரையும் ஒவ்வொன்றாக உதவி பண்ண ஆரம்பித்தான். மானை தன் முதுகில் ஏற்றி எடுத்தான். குரங்குக்கு கை கொடுத்து மேலே ஏற்றினான். சிங்கத்தையும் தள்ளி உதவி பண்ணான். முடிவு எந்த? அப்போ எல்லாரும் சேர்ந்து மலையோட மேல போயிட்டாங்க. அங்க நின்ற சிங்கம் சொன்னது, இது ஒரு போட்டி இல்ல, இது ஒரு பாடம். அப்புதான் உண்மையான வெற்றியாளர். எல்லா விலங்குகளும் அப்புக்காக கைத்தட்டினாங்க. அப்பு சந்தோஷமா சிரிச்சான். அவன் மனசுல நினைத்தான், நான் மெதுவா இருந்தாலும் நான் பலமானவன், நான் உதவி செய்ய முடியும். கதையின் நெறி: நம்பிக்கை இருந்தா எதுவும் முடியாததில்ல. வேகம் மட்டும் முக்கியமில்ல, மனசும் உதவும் குணமும் முக்கியம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.